இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற ஒரு கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கீரை வந்து பொதுவாகவே எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்கும். இந்த கீரை வந்து எப்படி வளர்க்குறது, இதில் என்னென்ன யூஸ் இருக்குது, அதுக்கு பேர் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கீரை தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்ததுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சிலவங்களுக்கு வந்து இது கீரை அப்படின்றதே வந்து தெரியாமல் இருக்கும். இது வந்து என்ன கீரை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து குப்பை கீரை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எதனாலனா நம்ம வந்து சும்மா தெருவோரத்துலேயே வந்து தான் வந்து இதெல்லாம் நிறைய வந்து இருக்கும். சின்ன ஒரு தண்டை போட்டாலே வந்து ஈஸியாக வளரக்கூடியது. இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. முதல்ல இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா குத்துப்பசலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சிறு பசலை, இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து இந்த தண்டுலேருந்து எல்லாமே வந்து சாப்பிடக்கூடிய பொருட்கள் தான். இந்த இலை தண்டு சேர்த்து வந்து நம்ம பருப்பு, பாசி பருப்பு கூட வந்து சின்னதாக வந்து வெட்டி போட்டு கூட்டு மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை வந்து குழம்பு மாதிரி வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் வந்து இதை வந்து நம்மளால் சாப்பிட முடியும். இந்த கீரை வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இந்த கீரையில் வந்து மருத்துவ பலன்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மெயினாக வந்து சொல்லணும்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கூடுதலாக இருக்குது. அடிக்கடி அட்லீஸ்ட் வந்து ஒரு வாரத்தில் வந்து ஒரு வாட்டியாவது இந்த கீரையை வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்தத்தை வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் நமக்கு. இதை வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டோம்னா, நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்டா இந்த மாதிரி ரத்தம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு இதில் வந்து ரத்தத்தை வந்து நமக்கு அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கும். இதோட அந்த இலைகள் இருக்குது இல்லையா, அந்த இலைகளை வந்து நம்ம வந்து மெதுவாக இப்படி வந்து மசிச்சு சின்னதாக மசித்தோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக கிடைக்கும், சின்ன தண்ணியாக. இதை வந்து நம்ம எங்கேயாவது கையில் வந்து வீக்கம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து தடவிக்கலாம். ஒரு 2 நாளைக்கு வந்து தடவிட்டோம் அப்படின்னா அந்த வீக்கம் எல்லாமே வந்து குறைஞ்சி போயிடும். அதை தாண்டி யூரின் வந்து நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியாமல் இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் வந்து இந்த கீரை வந்து தொடர்ந்து ஒரு 2-3 நாள் சாப்பிட்டோம்னா நம்ம வந்து துவையலாவோ இல்லை வந்து கீரையை கடைஞ்சோ எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த கீரையை சாப்பிட்டோம்னா அதுவும் வந்து நமக்கு குணமாகும். இந்த கீரை வந்து சாப்பிட்றதுனால பெரியவங்களுக்கு சாப்பிடும்போது தாதுவை வந்து கெட்டிப்படுத்தி அவங்களோட ஆண் பெண் நல்லுறவை வந்து அதிகப்படுத்தும்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து வாதம், பித்தம், கபம் இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக வந்து நீக்கிட்டு நமக்கு வந்து அந்த கண்ணுக்கான நன்மை வந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட தண்டை வந்து இந்த தண்டு பாகம் இருக்குது இல்லையா, இந்த தண்டு பாகத்தை நம்ம வந்து அரைச்சி அதோட கற்கண்டை சேர்த்து வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜீரண வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். ஜீரணத்துக்கு வந்து நல்ல உதவி செய்யும். அதை தாண்டி இந்த சளி, நீர்க்கோய் போன்றவர்களுக்கெல்லாம் பலன் கொடுக்கக்கூடியதாக வந்து இந்த கீரை இருக்குது. வளர்க்குறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும், நான் வந்து சும்மா மண்ணில் தான் கொண்டு போட்டு வச்சுருக்கேன். அதுலேருந்தே வந்து வளர்ந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு. இது வந்து நான் சும்மா தெருவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டது. அதுவே வந்து நமக்கு நிறைய கீரை வந்து இதிலே வந்து வளர்ந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுக்கு தேவையான கீரை வந்து இதிலே கிடச்சிடும். அதை தாண்டி 2-3 வந்து கீழே விழுந்து கிடந்துச்சு. ஸோ அதுவே வந்து வேர் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து வேர் வந்து இதுலேயே வந்து அந்த முளைப்பெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதை எடுத்து இப்போ வந்து நான் உள்ளாடி போட்டுக்கிறேன். ஏன்னா இதுலேருந்தும் நமக்கு வந்து நிறைய வந்து கீரை கிடைக்கும். இதுதான் வந்து முதல் முறையாக வந்து நான் வந்து வளர்க்க ஆரம்பித்தது. வளர்த்து ஒரு வாட்டி இதுலேருந்து எடுத்து நம்ம வந்து கீரை வந்து கூட்டு வச்சு சாப்பிட்ருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் எப்போ கட் பண்ணிவிட்டு எடுக்கிறேனோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம இதை வந்து சமைக்கிறது அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கொடுக்குறேன். இதில் நிறைய வந்து பாருங்கள், சின்னதாக வந்து வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. இது என்ன அப்படின்னா, இதோட விதைகள் வந்து நமக்கு வந்து இதில் ஒரு பூ வரும். அந்த பூவிலேருந்து சின்ன விதைகள் வந்து அந்த விதைகள் விழுந்து தான் வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு. இதில் வந்து நம்ம உடம்புக்கு வந்து எல்லா கீரைகளுமே வந்து உடம்புக்கு நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கக்கூடியது. எல்லாருமே வந்து வாரத்தில் ஒரு வாட்டியாவது, ஒரு நாளாவது வந்து சாப்பிடக்கூட ஒரு சைஸு கீரையாகுது. நிறைய கீரைகள் இருக்குது. தண்டுக்கீரை, பசலைக்கீரை, கொடிப்பசலை, இந்த மாதிரி நிறைய கீரைகள் வந்து இருக்குது. இந்த கீரைகளில் ஏதாவது ஒரு கீரை நம்ம சும்மாவே, நான் சொன்னேன் இல்லையா, நம்ம தோட்டத்தில் நம்ம மாடி தோட்டத்தில் வந்து சின்னதாக வளர்க்குற மாதிரி சின்னதாக ஒரு பாட்டில் வந்து நீங்கள் வளர்த்தாலே போதும். வாரத்தில் ஒரு கீரையாவது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உடம்புக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த தோல் நோய்கள் இந்த மாதிரி இருக்கிற நிறைய விஷயங்களுக்கு வந்து கீரை வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. அதனால் கீரைகள் வாரத்தில் ஒரு நாளாவது வந்து எல்லாருமே சாப்பிடுங்க.